அந்த பையனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு பேசணும் இங்கிலீஷில். எப்படிங்க பேசலாம்? அந்த பையனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஹாவ் நோ பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு பேசலாம். அந்த பையனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஹீ ஹாஸ் நோ பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு பேசலாம். ஹி ஹாஸ் நோ பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னா அந்த பையனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, அவனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆச்சுங்களா? சரி, அவர் டீ சாப்பிட போயிருக்காரு, சீக்கிரம் வந்துடுவார். அவர் டீ சாப்பிட போயிருக்காரு, சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு பேசணும் இங்கிலீஷில். எப்படிங்க பேசலாம்? ஹீ ஹாஸ் கான் அப்படின்னா அவர் போயிருக்காரு, அவன் போயிருக்கான் அப்படின்னு அர்த்தம். டு ஹாவ் டீ அப்படின்னா டீ சாப்பிட. இந்த ஹாவ் அப்படின்ற வார்த்தைக்கு சாப்பிடு, குடி அப்படின்னு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஹீ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஹீல். ஹீல் பி பேக் சூன் அப்படின்னா அவர் சீக்கிரமாக திரும்ப வந்துடுவார் அப்படின்னு அர்த்தம். ஹி ஹாஸ் கான் டு ஹாவ் டீ, ஹீல் பி பேக் சூன். அவர் டீ சாப்பிட போயிருக்காரு, சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, வெயிலில் விளையாடாத, வெயிலில் விளையாடாதே அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டோன்ட் ப்ளே இன் த சன். நீங்கள் அப்படியே இந்த இங்கிலீஷ் வாக்கியத்தை அப்படியே லிட்ரலாக அப்படியே ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணாதீங்க. சரிங்களா? வெயிலில் விளையாடாத அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா டோன்ட் ப்ளே இன் த சன் அப்படின்னு தான் பேசி ஆகணும், அப்படின்னு தான் பேசணும். சரிங்களா? சரி, உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா, உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். டூ யூ ஹாவ் எனி மணி அப்படின்னு கேட்கலாம். டூ யூ ஹாவ் எனி மணி அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்ம கையில் என்ன இருக்குது? நம்ம கையில் எதுவும் இல்லை, நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. வி ஹாவ் நத்திங் இன் அவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு பேசலாம். வி ஹாவ் நத்திங் இன் அவர் ஹேண்ட்ஸ், நம்ம கையில் எதுவும் இல்லை. வி ஹாவ் நத்திங் இன் அவர் ஹேண்ட்ஸ், நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்ம கையில் எதுவும் இல்லை. இங்கு தான் நான் அவளை பார்த்தேன், இங்கு தான் நான் அவளை பார்த்தேன் அப்படின்னு பேசணும். இட் வாஸ் ஹியர் தட் ஐ சா ஹர் அப்படின்னு பேசலாம். இட் வாஸ் ஹியர் தட் ஐ சா ஹர், இங்கு தான் நான் அவளை பார்த்தேன். எவ்வளோ நாளைக்கு தான் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருப்பேன்? எவ்வளோ நாளைக்கு தான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு பேசணும் இங்கிலீஷில். எப்படிங்க பேசலாம்? ஹவு லாங் வில் யூ கீப் சேயிங் நோ டு மேரேஜ் அப்படின்னு பேசலாம். ஹவு லாங் வில் யூ கீப் சேயிங் நோ டு மேரேஜ், எவ்வளோ நாளைக்கு தான் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதுக்கு தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தியா, இதுக்கு தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு பேசணும் இங்கிலீஷில். எப்படிங்க பேசலாம்? இஸ் திஸ் வாய் யூ காட் மீ ஹியர் அப்படின்னு பேசலாம். இஸ் திஸ் வாய் யூ காட் மீ ஹியர், இதுக்கு தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு அர்த்தம். சரி, அவன் சொன்னது உண்மை இல்லை, அவன் சொன்னது உண்மை இல்லை அப்படின்னு பேசணும். வாட் ஹீ செட் வாஸ் நாட் ட்ரூ அப்படின்னு பேசலாம். வாட் ஹீ செட் வாஸ் நாட் ட்ரூ, அவன் சொன்னது உண்மை இல்லை. வாட் ஹீ செட் வாஸ் நாட் ட்ரூ, அவன் சொன்னது உண்மை இல்லை, இல்லைன்னா அவர் சொன்னது உண்மை இல்லை. சரி, அவன் அம்மா சொன்னது சரியாக போச்சு, அவனோட அம்மா சொன்னது சரியாக போச்சு, அவங்க அம்மா சொன்னது சரியாக போச்சு அப்படின்னு பேசணும். ஹிஸ் மதர் வாஸ் ரைட் அப்படின்னு பேசலாம். ஹிஸ் மதர் வாஸ் ரைட், அவன் அம்மா சொன்னது சரியாக போச்சு, அவங்க அம்மா சொன்னது சரிதான், அவன் அம்மா சொன்னது சரிதான், இல்லை அவர் அம்மா சொன்னது சரிதான், அவன் அம்மா சொன்னது சரியாக போச்சு, அவர் அம்மா சொன்னது சரியாக போச்சு அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் ஹிஸ் மதர் வாஸ் ரைட் அப்படின்னு பேசலாம். அவங்க முடிச்சிட்டாங்களான்னு கேளு. ஆஸ்க் இஃப் தே ஆர் டன் அப்படின்னு கேட்கலாம், அப்படின்னு பேசலாம். ஆஸ்க் இஃப் தே ஆர் டன் அப்படின்னா அவங்க முடிச்சிட்டாங்களான்னு கேளு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்னை சுற்றி என்னதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, என்னை சுற்றி என்னதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பேசணும். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன் அரவுண்ட் மீ அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன் அரவுண்ட் மீ, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன் அரவுண்ட் மீ, என்னை சுற்றி என்னதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். உங்கள் ராசி என்ன, உன்னோட ராசி என்ன, இல்லைன்னா உங்கள் ராசி என்ன அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் ஜோடியாக் சைன் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் யுவர் ஜோடியாக் சைன் அப்படின்னா உங்கள் ராசி என்ன. வாட் இஸ் யுவர் ஜோடியாக் சைன், வாட் இஸ் யுவர் ஜோடியாக் சைன், உங்கள் ராசி என்ன, உன்னோட ராசி என்ன அப்படின்னு அர்த்தங்களா? சரி, மூக்கத்தோட, இது என்ன மூக்கில், மூக்கத்தோட அப்படின்னு பேசணும். மூக்கத்தோட. வைப் யுவர் நோஸ் அப்படின்னு பேசலாம். வைப் யுவர் நோஸ், வைப் யுவர் நோஸ், வைப் யுவர் நோஸ் அப்படின்னா மூக்கத்தோட அப்படின்னு அர்த்தங்களா? சரி,
நீ ரெடி ஆனதும் என்னை கூப்பிடு, நீ ரெடி ஆனதும் என்னை கூப்பிடு அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். என்னை கூப்பிடு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். வென் யூ ஆர் ரெடி அப்படின்னா நீ ரெடி ஆனதும், கால் மீ வென் யூ ஆர் ரெடி அப்படின்னா நீ ரெடி ஆனதும் என்னை கூப்பிடு. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.